வணக்கங்க. உங்களோட தென்னந்தோப்புல வந்து சொட்டு நீர் ஹோஸ் போட்டு நீர் வந்து சரியா பாயலையா? ப்ரெஷரும் ரொம்ப அதிகமா கட்டுதா? கவலையே படாதீங்க. அந்த இன்லைன் ஹோஸ் ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டு 16 டேப் மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மெத்தட்ல இரிகேட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. எப்படி வந்துட்டு டேப் போடுறது அப்படின்றது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இந்த ஃபார்ம்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைடு 3 மரம், அந்த சைடு 3 மரம். சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, டேக் ஆஃப் எடுத்திருக்காங்க. எடுத்து அவைங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிளைன் லெட்டர்ல வந்து ஒரு டீ போட்டு, அதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்லைன் ஹோஸ் வந்து மரத்த சுத்தியும் போட்டிருக்காங்க. இந்த மாரி போட்டதுனால, அது காலப்போக்குல என்ன ஆயிருச்சு அப்படின்னா, உப்பு கட்டினதுனால, சீக்கிரமாவே வந்து அந்த ஜிப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் ஆயிருச்சு. அதனால வந்து தென்னை மரத்துக்கு சரியான நீர் வந்து கிடைக்கல. அடுத்து நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த இன்லைன் ஹோஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த ஹோஸ கட் பண்ணி எடுத்துட்டு, அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டேப் வந்து ஜாயின் பண்ண போறோம். அதாவது இந்த இடத்துல நம்ம டீ டேப்பும் போடலாம். அப்படி இல்லன்னா டேப்பும் போடலாம். இந்த இடத்துல வந்து நம்ம டேப் தான் போடுறோம். என்ன ரீசனுக்காகன்னா, பிளைன் ஹோஸ் கொஞ்சம் போட்டு போடுறதுனால, மரத்துக்கிட்டயே வந்து நீர் வந்து கரெக்ட்டா பாயணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா, மரத்த சுத்தி போடும்போது பார்த்தீங்கன்னா, அவைங்க வட்ட வடிவிலான வாய்க்கால் வந்து போட்டுருவாங்க. அப்போ வந்து அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து கரெக்ட்டா அந்த வாய்க்கால்ல விழணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு, நம்ம இந்த ஒரு மெத்தட் போட்டிருக்கோம். அதேபோல் இந்த ஹோஸோட எண்ட் இருக்குது பார்த்தீங்களா? பிளைன் லெட்டரில் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாயினரில் வந்து அந்த இன்லைன் ஹோஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதையுமே கட் பண்ணி எடுத்துட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 16 டேப் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிருவோம். இதே போல் நம்ம வந்து எல்லா மரத்துலோட எண்ட்லேயும் வந்துட்டு டேப் ஜாயின் பண்ணிருவோம். அதேபோல் ஒரு சில தென்னை மரத்து பக்கத்தில் வந்து டீ போடாமல் கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற அந்த டீயை வந்துட்டு கட் பண்ணிருவோம். கட் பண்ணதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஜாயினர் யூஸ் பண்ணி நம்ம அந்த பிளைன் லெட்டர் லைனை வந்துட்டு டைரக்ட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து நம்ம இங்கே எடுத்தோம் இல்லையா? அந்த டீயவும் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த பிளைன் லெட்டர் போட்டு டேப் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை வந்துட்டு இந்த டீயில் ஜாயின் பண்ணிருவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த டீ டேப் இருக்குது பார்த்தீங்களா? அந்த செட் எடுத்துகிட்டு வந்து இந்த தென்னை மரத்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைனை கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி விட்டுருவோம். இதே போல் இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 450 மரம் இருந்தது. அந்த 450 மரத்துக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே டேப்பு, அதே போல் வந்து இந்த மாதிரி டீ டேப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணியாச்சு. ஓவராலாக வந்து நம்ம செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு லைனாக வந்து நம்ம மோட்டர் ஆன் பண்ணி செக் பண்ணுவோம். இந்த மாதிரி டேப் சிஸ்டம் போடும்போது நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணணும். இந்த டேப் எல்லாமே ஃபுல்லாக ஓப்பனில் வச்சுருந்தோம் அப்படின்னா வந்துட்டு, முன்னாடி இருக்க மரத்தில் வந்துட்டு நீர் வந்து அதிகமாக பாயும். எண்டில் போகும்போது பார்த்திங்கன்னா நீர் வந்து கம்மியாக பாயும். அதனால் நம்ம வந்து ஒரு கேட் வால்வாக ஓப்பன் பண்ணிவிட்டு, நம்ம இந்த டேப் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறோம். நம்ம முன்ன இன்லைன் போட்டிருந்ததுக்கும், இப்போ வந்துட்டு இந்த டேப் போட்டிருந்ததுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னாக்கா, நம்ம இன்லைன் ஹோஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நீர் பாய்ச்சணும். இதே வந்து இந்த டேப் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கேட் வால்வும் ஒரு 10 நிமிஷம் விட்டாலே போதும். எல்லாமே பார்த்திங்கன்னா சீராக பாய்ஞ்சிரும். இந்த மாதிரி 10 நிமிஷம் விடும்போது பார்த்திங்கன்னா, தினமுமே நம்மளால் நீர் விட முடியும். இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு மரத்துலேருந்து எண்டு மரம் வரைக்குமே வந்துட்டு அந்த வாட்டர் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு மரத்தில் எந்த அளவுக்கு வாட்டர் ப்ரெஷர் வந்ததோ, அதே ப்ரெஷர் பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் இருக்க எண்டு மரத்துலேயுமே வந்தது. அதே போல் வந்துட்டு நம்ம மோட்ரு ஆன் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த பிளைன் லெட்டரில் வந்துட்டு எதனா லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறதும் செக் பண்ண முடியும். அதே போல் எங்கெல்லாம் வந்துட்டு இந்த பிளைன் லெட்டரில் லீக்கேஜ் இருந்ததோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளைன் லெட்டர் வந்துட்டு டேமேஜ் ஆகிட்டு அதில் லீக் ஆகிட்டு இருந்தது. அது பக்கத்துலேயே ஒரு ஜாயினர் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய ஜாயினரையும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு, நம்ம வந்து அந்த டெர்லின் மெட்டீரியல் ஜாயினர் இருக்குது பார்த்திங்களா? அந்த ஜாயினர் தான் வந்து இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். ஏன்னா இந்த டெர்லின் மெட்டீரியல் ஜாயினர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனோட ஸ்டெப்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம இந்த பிளைன் லெட்டரில் வந்துட்டு அதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன இழுத்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் வந்துட்டு வராது. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே போல் நம்ம ஒரு கேட் வால்வும் ஓப்பன் பண்ணிவிட்டு, அங்கே இருக்கக்கூடிய எல்லா மரத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு மரத்துலேருந்து கடைசி மரம் வரைக்குமே வந்து அந்த வாட்டர் ஃப்ளோ எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து புதுசாக உங்கள் தோட்டத்தில் இருக்க தென்னை மரத்துக்கு ட்ரிப் இரிகேஷன் போடுறீங்க அப்படின்னா, ஒரு கேட் வால்வுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமே ஒரு 40 மரத்துக்குள்ளே இருக்கணும். ஒரு 5 ஹெச்பி மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 மரத்துக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா, மோட்டரோட ப்ரெஷருக்கும் இங்கே இந்த டேப்பில் இருந்து அவுட்புட் வருது பார்த்தீங்களா? அதுக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் டெய்லியும் வந்து நீங்கள் மோட்ரு ஆன் பண்ணி இதுக்கு நீர் பாசனம் பண்ணிங்கனாலே, உங்களோட தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே வளரும். வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த டேப்பு, டீ டேப்பு அல்லது பிளைன் லெட்டரில் இந்த மாதிரி ட்ரிப் இரிகேஷன் சம்மந்தமாக எந்த ஒரு பொருள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னாலுமே நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள்.
உங்களோட லொக்கேஷனுக்கு வந்துட்டு கொரியர் பண்ணி தரேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா தென்னந்தோப்பு வச்சுருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பர் வீடியோவோட சந்திப்போம்.